தொழுகையில் கழுத்து தலை தாழ்த்தி குனிவது. எனவே ருக்குவில் குனிவதும் உன்னுடைய சட்டங்களுக்கு முன்னால் நான் குனிந்து விட்டேன், உனக்கு வழிபடுவதையும் வணக்கம் புரிவதையும் என் தலை மீது ஏற்றுக்கொண்டேன். பாவங்கள் நிறைந்த என் உடல் உன் முன்னால் ஆஜராக உள்ளது. உன் சன்னிதானத்தில் நான் குனிந்து விட்டேன். நிச்சயமாக நீ உயர்வு மிக்கவன். உன் உயர்வின் முன்னால் நான் தலை வணங்கி நிற்கிறேன் என்று நம்ம சஜ்தா செய்கிறதுல அடங்கியிருக்கிறது. இவ்வாறு சஜ்தாவில் சுப்ஹான ரப்பியல் அலா என்பதிலும் அல்லாஹ் தஆலாவுடைய எல்லையில்லா உயர்வையும் அவன் குறைகள் அனைத்தையும் விட்டு பரிசுத்தமானவன் என்பதையும் தெரிவிக்கிறோம். மனிதனின் உறுப்புகளில் அனைத்து உறுப்புகளிலும் சிறந்த உறுப்பாகிய சிரசையும் அதிலுள்ள கண், காது, மூக்கு, நாக்கு போன்ற அவனுக்கு பிரியமான உறுப்புகளையும் யா அல்லாஹ், என்னுடைய உயர்தரமான எனக்கு மிக விருப்பமான இந்த உறுப்புகளையெல்லாம் உன் சமூகத்தில் ஆஜராக்கி உன் முன்னால் அவற்றை தரையில் கிடத்திவிட்டேன். எனவே நீ என் மீது கருணை கூர்ந்து இரக்கம் காட்டுவாய் என்ற நம்பிக்கை கொண்டுள்ளேன். இந்த பணிவு முதலாக அவனுக்கு முன் கை கட்டி மரியாதையுடன் இருப்பதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவனுக்கு முன்னால் குனிவதின் மூலம் காட்டப்படுகிறது. அதன்பின் மேலும் அதிகமாக அவனுக்கு முன்னால் தரையில் மூக்கையும் தலையையும் வைத்து சஜ்தாவின் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. தொழுகையின் நிலைகள் அனைத்தும் இவ்வாறு தொழுவதன் தொழுகையில் அசல் வடிவமும் இம்மை மறுமையினுடைய வெற்றிக்குரிய படிகளாகும். சஹாபாக்கள் தொழுகையும் இவ்வாறு தான் இருந்தது. நாம் தொழுகையில் நின்றால் அல்லாஹ்வை பயந்து நடுங்குவதற்கும் அல்லாஹ் தன் அன்பினால் எனக்கும் மற்றுமுள்ள முஸ்லிம்கள் அனைவருக்கும் இதன்படி தொழுவதற்கு நல்லுதவி புரிவானாக. ஆமீன்.